இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41 முதல் 44 வரைக்கும். லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 41 முதல் 44 வரைக்கும் வாசிக்க போகிறோம். இந்த நாள் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மகிமையான ஒரு நாள். கர்த்தர் என்னை ரட்சித்து இன்றோடு 43 வருஷங்களை முடித்து 44வது வருஷத்திற்குள் நான் பிரவேசிக்கிறேன். அதனுடைய கடந்த 43 வருஷங்கள் ஆண்டவரோடு வாழும்படி கர்த்தர் பெரிய கிருபை கொடுத்து 44வது வருஷத்திற்குள் கர்த்தர் பிரவேசிக்க செய்திருக்கிறார். ஆகையினால் கர்த்தரை எப்பொழுதும் நன்றியோடு நினைவு கூறுகிறதை தவிர நாம் மேன்மைப்படுத்துவதற்கு வேறொன்றுமில்லை. கர்த்தர் ஒருவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர். இப்பொழுதும் வாசிக்கிறேன். அவர் சமீபமாய் வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். இது ஒரு அற்புதமான வேத பகுதி. இயேசு கிறிஸ்து இப்பொழுது எருசலேமுக்கு நேராக வருகிறார். அவர் வருவதற்கு காரணம் தனக்கு நேரிட போகிற சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்வதற்காக வருகிறார். இதற்கு முந்தின சம்பவம் தான் பார்க்கும் பொழுது கழுதையின் மேல் ஏறி பவனியாக அவர் பெத்தானியாவிலிருந்து எருசலேமுக்கு வருகிறார். எருசலேமுக்குள் வருவதற்கு முன்பதாக அந்த வழியிலே அதற்கு சமீபமாய் நகரத்திற்கு சமீபத்தில் வரும் பொழுதே நகரத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுது என்று வேதம் சொல்லுகிறது. நகரத்தை பார்த்து கண்ணீர் விட்டு அழுது. இயேசு கிறிஸ்துவின் கண்களில் கண்ணீர் வந்ததாக 2 சம்பவம் தான் பைபிள் இருக்கு. 2 சம்பவங்கள் சுவிசேஷத்தில் இருக்கிறது. எபிரேய நிருபத்துல ஒண்ணு இருக்கு, இங்கே சுவிசேஷத்துல 2 காரியங்கள் இருக்கு. ஒன்று யோவான் 11ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல பார்க்கும் பொழுது இயேசு கண்ணீர் விட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த கல்லறைக்கு பக்கத்தில் வரும் பொழுது 11, 33, 34, 35 வசனங்களை படித்தால் தெரியும். அவர் லாசருவின் கல்லறைக்கு முன்பாக வரும் பொழுது அவனை எங்கே வைத்தீர்கள் என்று கேட்கிறார். ஆண்டவரே வந்து பாரும் என்று சொல்லி அழைத்து போறாங்க. இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே இயேசு கண்ணீர் விட்டார் அவ்வளவுதான் போட்டிருக்கு. ஆனா இங்கே கண்ணீர் விட்டு அழுது என்று போட்டிருக்கிறது. கண்ணீர் விடுவதற்கும் கண்ணீர் விட்டு அழுவதற்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்கிறது. அங்கே கண்ணீர் விட்டது துக்கத்தினால் அல்ல. கண்ணீர் விட்டது அங்கே அவர் ஐயோ லாசரு போயிட்டானே, இனி அவனை எப்படி பார்ப்போம் அப்படி எல்லாம் அந்த காரியல கிடையாது. அவள் அழுகிறதையும், அதாவது அங்கிருந்த மார்த்தாள் அழுகிறதையும், மார்த்தாள் மரியாளும் அழுகிறதையும், அவர்களோடு வந்து யூதர்கள் அழுகிறதையும் பார்த்த உடனே இவரும் அந்த சூழ்நிலையிலே தன்னை இணைத்து கொண்டு எல்லா மனிதருக்கும் வருகிறது தான். ஒருத்தர் அழுகிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு அழுக வரும் இல்லையா, ஒரு கண்ணீர் வரும். அது வந்து பெரிய அளவுக்கு நம்ம உடைச்சிட்டோம்னு அர்த்தம் கிடையாது. அந்த சிச்சுவேஷன் நம்மள அப்படி மாத்தும். அந்த நிலைமையில தான் இயேசு கிறிஸ்துவும் அவள் அழுகிறதையும் அவளோடு வந்து யூதர்கள் அழுகிறதையும் கண்ட பொழுது ஆவியில கலங்கி துயரம் அடைந்து இவர்கள் அழுகிறது நிமித்தம் அவர் கண்களிலும் கொஞ்சம் கண்ணீர் வந்துருச்சு. அங்க அவ்வளவுதான். ஆனா இங்கே பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு உண்மையிலே லிட்டரல் அழுகிறார். இது சாதாரணமா இல்ல, கதறி அழுகிறார். ஏன் அழுகிறார் என்றால் எருசலேமுக்கு நேராய் வரும் பொழுது அந்த எருசலேம் இப்பொழுது சந்தோஷமா இருக்குது. அது சந்தோஷமாய் தன்னுடைய வாழ்க்கை நடத்தி கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த சந்தோஷமாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த நகரத்தை பார்க்கும் பொழுது இவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். ஏன்னா அந்த நகரத்திற்குள் இன்னும் சில நாட்களிலே அவர் சிலுவையிலே அடிக்கப்பட போகிறார். அந்த நகரத்திலே அவர் ரத்தம் சிந்தி தன் ஜீவனை கொடுக்க போகிறார். அது நிமித்தம் அவருடைய இரத்தப்பழி அந்த நகரத்தின் மேல் வரும். அங்கே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு அந்த பட்டணம், அந்த நகரம் இடிக்கப்பட்டு போகும். இது எல்லாம் அவருக்கு தீர்க்க தரிசன பார்வையிலே தெரிகிறது.
எருசலேம் தேவாலயம் முதற்கொண்டு அங்க இருந்ததான எல்லா அந்த பட்டணமே தீக்கரையாக்கப்பட்டு ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி மிகப்பெரிய நியாய தீர்ப்பை சந்திக்க போகிறது என்பது நல்லாவே தெரியும். அதை தீர்க்க தரிசன பார்வையிலே பார்க்கும் பொழுது கண்ணீர் விட்டு அழுகிறார். இந்த ஜனங்களின் நிர்விசாரம், உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால், அதான் ரீசனாங்க, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதபடியால் என்று சொல்லி அந்த இடத்திலே அதற்காக அவர் அழுகிறதை பார்க்கிறோம். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு செய்யும் நாட்கள் வரும் அப்படின்ட்டார். அப்போ சந்திக்கும் காலத்தை அறியாமல் போகும் பொழுது அது நியாய தீர்ப்பை சந்திக்கும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் சந்திக்கிறதற்கு ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். அவங்கள சந்திக்கும் காலத்தை கர்த்தர் வைக்கிறாரு. அந்த காலத்தை அந்த சம்பந்தப்பட்ட நபர் அறிய வேண்டும். அந்த சந்திக்கும் காலத்தை கர்த்தர் ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி கொடுப்பாரு. அதை அறிந்தால் அவர்கள் பிழைத்தார்கள், அவங்க ரட்சிக்கப்படுவாங்க, ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆனால் இன்னைக்கு அநேக ஜனங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கும் வாய்ப்பையும் அவர்களுக்கு கொடுக்கும் சந்திக்கும் காலத்தையும் அறியாமல் நிர்விசாரமாய் இருந்து அந்த காலத்தை போக்கடித்து விடுகிறார்கள். ஆண்டவர் கிருபையாய் கொடுக்கிற அந்த காலத்தை போக்கடித்து விடுகிறார்கள். பின்பு அவர்கள் நியாய தீர்ப்பை சந்திக்க வேண்டிய நிலைமைக்குள் வருகிறார்கள். அதை தவிர்க்க முடியாமல் ஆகிவிடுகிறது. ஒவ்வொருவருக்கும் ஒரு சந்திக்கும் காலம். இன்னைக்கு இப்ப இந்த இடத்துல இந்த அதிகாலை நேரத்திலே நம்ம எவ்வளவு பேர் இங்க ஜூம்லையும் யூடியூப்லையும் இணைந்து இந்த நேரத்திலும் நீங்கள் ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே ஆண்டவர் நம்மை சந்திக்கும்படி கொடுத்த அந்த காலத்தை கிருபையாய் பயன்படுத்தி கொண்டு கர்த்தரால் சந்திக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று தேவ பிள்ளைகளாய் மாறி இன்றைக்கு கர்த்தருக்கு முன்பாய் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் எல்லாருமே பாக்கியவான்கள். அவர் நமக்கு கொடுத்த சந்திக்கும் காலத்தை அறிந்து கொள்ளவும் அதை பயன்படுத்தி கொள்ளவும் ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு எத்தனையோ பேர் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்திக்கும் காலத்தை அறியாமல் போகிறார்கள். அவர்கள் நியாய தீர்ப்பைத்தான் சந்திப்பார்கள் என்பது சந்தேகமே இல்லாத ஒரு காரியம். இதை அவர் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து கண்ணீர் விட்டு அழுகிறார். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் எத்தனை பேர் சந்திக்கும் காலத்தை அறியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சிலருக்கு நம்ம ஆண்டவரை பத்தி ரிப்பீட்டடா சொல்றோம். எத்தனை வாய்ப்புகள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டுட்டே இருக்குது. எத்தனை முறை கர்த்தரை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பு, பாவத்தை விட்டு வெளியே வா, ரட்சிக்கப்படு என்று சொல்லி எத்தனை பேருக்கு ரட்சிப்பின் சுவிசேஷம் சொல்லப்படுகிறது. ஆனால் எத்தனை பேர் அந்த ரட்சிப்பின் சுவிசேஷத்தை கேட்டும் கேளாதவர்களாய் தங்கள் இருதயத்தை அடைத்துக் கொண்டு தங்கள் பழைய மார்க்கத்திலேயே உட்கார்ந்து கொண்டு பழைய பாவ வாழ்க்கையிலும் பழைய மார்க்கத்தில் உட்கார்ந்து கொண்டு அதை விட்டு வெளியே வருகிறதற்கு மனமற்றவர்களாய் தாங்கள் சந்திக்க போகிற நியாய தீர்ப்பை குறித்து உணர்வற்றவர்களாய் இன்னைக்கு எவ்வளவு ஜனங்கள் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். கர்த்தர் நம்மை கொண்டு அவங்களை சந்திக்க நினைக்கிறார். ஒரு காலத்தை நியமிக்கிறார். அதற்காக தம்முடைய பிள்ளைகளை அனுப்புகிறார், பேச வைக்கிறார். ஆனாலும் எத்தனை பேர் அந்த சந்திக்கும் காலத்தை அறிந்து கொண்டு கர்த்தரால் சந்திக்கப்படுகிறார்கள். ஆனால் எத்தனை பேர் அந்த சந்திக்கும் காலத்தை அறியாமல் அந்த சந்தர்ப்பத்தை நழுவ விடுகிறார்கள். கொஞ்சம் யோசிக்கணும். அப்படி நழுவ விடுகிறவர்கள் கண்டிப்பாய் அதற்கடுத்து நியாய தீர்ப்பிலே போய் நிற்க வேண்டி வரும். இப்போ இடையில என்ன நடக்கணும், என்ன செய்யப்பட வேண்டும் என்றால் கண்ணீர் விட்டு அழ வேண்டியது இடையிலே நடக்க வேண்டிய காரியம். இடையிலே நடக்க வேண்டிய காரியம் கண்ணீர் விட்டு அழ வேண்டிய ஒரு காரியம். சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழ வேண்டும். இயேசு கிறிஸ்து அதான் செஞ்சார். உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால் உன்னில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று அதை பார்த்து கண்ணீர் விட்டு அழுதார். உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் இப்ப உனக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாளிலாகிலும்
உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் உனக்கு நலமா இருக்கும். ஆனால் அது உன் கண்களுக்கு மறைவா இருக்கிறதே. உனக்கு நான் சந்திக்கும் காலத்தை வைத்திருக்கிறது உன் கண்களுக்கு தெரியலையே, மறைவா இருக்கிறதே. அதை பார்த்து ஆண்டவருடைய இருதயம் நொறுங்குகிறது. இன்னைக்கும் அந்த சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய இருதயம் நொறுங்கி அழுகிறது. அந்த நொறுங்குதல் தேவ பிள்ளைகளாகிய நம் மூலமாக இந்த உலகத்தில் வெளிப்பட வேண்டும். இந்த நாட்களிலே நம்மை சுற்றிலும் எத்தனை ஜனங்கள் ஆண்டவர் தங்களுக்கு கொடுக்கும் சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்காக ஆண்டவருடைய பாரத்தை நாம் சுமந்து அவர்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழ வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றார். அவர்களுக்காக நம்ம கண்ணீர் விட்டு அழ வேண்டும். அவர்களுக்காக நாம் கண்ணீர் விட்டு அழுது அவர்களை ரட்சிப்புக்குள் கொண்டு வர வேண்டும். அவர்களை எப்படியாயிலும் அவர்கள் கர்த்தருக்குள் வருவதற்கு நாம் ஆண்டவருடைய பாரத்தை சுமந்து கண்ணீர் விட வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. அதைத்தான் இயேசு கிறிஸ்து செய்தார். சந்திக்கும் காலத்தை அறியாத ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதார். இன்னைக்கும் தங்களை சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது நாமும் அவர்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபித்து அந்த ஜனங்கள் எப்படியாயிரும் உணர்வடைந்து தங்கள் இருதயத்தை திறந்து ஆண்டவருக்குள் வரும்படியாக நாம் அழுது ஜெபிக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். இது கடைசி காலம். ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட வேண்டிய ஒரு காலம். புறஜாதிகளின் எண்ணிக்கை நிறைவேறிய வேண்டிய காலம். இன்னைக்கு உலகத்திலே ஜனங்கள் சந்திக்கும் காலத்தை அறியாமல் இருக்கிறார்கள். பணம் சேர்க்கிறதுல குறியா இருக்கிறாங்க. விதவிதமாய் சாப்பிடுவதில் குறியா இருக்கிறாங்க. புசிப்பதிலும் குடிப்பதிலும் பெண் கொள்வதிலும் பெண் கொடுப்பதிலும் குறியா இருக்கிறாங்க. பணம் சம்பாதிப்பதிலே பணத்துக்கு மேல பணம், வீட்டுக்கு மேல வீடு, சொத்துக்கு மேல சொத்து வாங்குறதுலயே ஜனங்களுடைய கவனம் இருக்கிறதை தவிர தங்கள் ஆத்துமா இன்றைக்கு மரித்தால் அவங்களுடைய ஆத்மா எங்கே போகும் என்பதை குறித்த உணர்வில்லாத நிலைமையில ஜனங்கள் இருக்கிறாங்க. சந்திக்கும் காலத்தை அறியாத இருக்கிற ஜனங்கள். அவங்களுடைய கவனம் எல்லாம் பணத்துல போயிடுச்சு. அவங்களுடைய பொருள் கவனம் எல்லாம் உலக காரியத்துல போயிடுச்சு. அவங்களுடைய கவனம் எல்லாம் உலகத்தில் ஆசபாசங்கள்ல போயிடுச்சு. உலகத்தின் ஆடம்பரத்துல போயிடுச்சு. சந்திக்கும் காலத்தை அறியாமல் அவங்க வேறொரு பகுதியில் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்காக கண்ணீர் விட்டு அழுதால்தான் அந்த ஜனங்களை மீட்க முடியும். அதைத்தான் இயேசு கிறிஸ்து இங்கே செய்கிறார். இன்றைக்கும் அதே இயேசு கிறிஸ்து அதே வேதனையோடு இன்றைக்கும் இருக்கிறார். சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற ஜனங்களை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கண்ணீர் விட்டு அழுகிறார். அந்த கண்ணீர் இன்றைக்கு நம்முடைய கண்களில் இருந்தது பிரதிபலிக்க வேண்டும். அதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய கண்களில் இருந்தது பிரதிபலிக்கணும். அவருடைய இருதயம் நொறுங்குவது போல நம்முடைய இருதயம் நொறுங்கி இப்படியாய் சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக நாம் பாரம் எடுத்து ஜெபிக்க வேண்டும். அவர்களுக்காய் கண்ணீர் விட்டு ஆண்டவருக்கு முன்பாய் காணப்பட வேண்டும். அந்த ஆத்துமாக்கள் பரலோகத்துக்குள் வருவதற்காக நம்முடைய ஜெபம் முக்கியம். நம் பாரத்தோடு ஜெபிக்கும் பொழுது தேவ கிருபை அவர்களுக்கு வெளிப்பட்டு இந்த சந்திக்கும் காலத்தை அவர்கள் அறிந்து ஆண்டவருக்குள் வருவதற்கு அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பதாக இருக்க முடியும். ஆகையால் தேவ பிள்ளைகள் இந்த நாட்களிலே சந்திக்கும் காலத்தை அறியாதிருக்கிற ஜனங்களுக்காக அழுது ஜெபிப்பதை நம்முடைய வாழ்க்கைக்குள் நாம் கொண்டு வருவோம். இது இந்த நாட்களில் மிகப்பெரிய ஒரு தேவையாய் இருக்கிறது. கர்த்தர் தாமே இதன் மூலமாக மகிமைப்படுவாராக. நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தமுள்ள பிதாவே, தேவரீர் எருசலேமுக்கு நேராய் சமீபத்தில் வரும் பொழுது நகரத்தை பார்த்து நீங்க அதற்காக கண்ணீர் விட்டு அழுது உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருப்பாயானால் உனக்கு நலமாய் இருக்கும். ஆனால் இப்பொழுதோ அவைகள் உன்னுடைய கண்களுக்கு மறைவாய் இருக்கிறதே என்று வேதனையோடு கண்ணீர் விட்டு அழுதீங்க அப்பா. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாதிருக்கிறபடியால் உன்னிலே ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி இடிக்கப்பட்டு போகும் காலம் வரும் என்று சொல்லி எச்சரிப்பு கொடுத்தீங்க அப்பா. தகப்பனே, இந்த நாட்களிலும் எங்களை சுற்றிலும் ஏராளமான ஜனங்கள் சந்திக்கும் காலத்தை நழுவ விடுகிறார்கள் அப்பா. அவர்களை கர்த்தராகிய ஆண்டவர் நீங்க கண்டிப்பாய் சந்திக்க வேண்டும். நீங்க அழுது ஜெபித்தது போல நாங்களும் இந்த நாட்கள் அதற்காய் அழுது கண்ணீர் விட்டு அழ கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்வதற்காய் சோத்திரம். ஆண்டவரே, அதிகாலையில் உம்மை தேடுகிற எங்கள் ஒவ்வொருவரும் மேலும் ஆண்டவரே ஆத்துமாக்களுக்காக கண்ணீர் விட்டு அழுது ஜெபிக்கிற பாரம் ஒவ்வொரு இருதயங்களையும் ஆளுகை செய்வதாக. ஒவ்வொருவருக்குள்ளும் கர்த்தர் இந்த பாரத்தை கொடுத்து நீங்க பயன்படுத்துவதற்காக உமக்கு சோத்திரம் அப்பா. ஆசீர்வதிங்கப்பா, வழி நடத்துங்கப்பா, பாதுகாத்து கொடுங்க ஆண்டவரே. சோத்தரிக்கிறோம், 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 சோத்தரிக்கிறோம். எங்களை தாழ்த்தி உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீங்க மகிமைப்படுவதற்காக சோத்திரம், 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 சோத்திரம். புதிய மகிமை யாவற்றை நம்ம உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.
பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.